எங்கன்னே பார்க்கவே முடியல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆஃபீஸ் வேலையெல்லாம் எப்படி போகுது? இந்த மாதிரி லீவுன்னா தான் இந்த பக்கம் வரீங்க, இல்லைன்னா வரவே மாட்றீங்க. ஏனே? ஆமாப்பா, வேலை கொஞ்சம் அதிகம். அப்படி என்ன பண்றது? இந்த மாதிரி லீவு விட்டா தான் வந்து பார்க்க முடியுது. நானாச்சும் லீவுன்னு வந்திருக்கிறேன், நீ அது கூட எட்டி பார்க்க மாட்றிய. அப்படி நீ என்னதான் பண்ற தெரியல. எங்கனே ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலே டயர்ட் ஆகி போயிடுது. அப்புறம் பையன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அப்படியே பொழுது போயிடுது. லீவ்லேயும் அவன் கூட எங்கன்னா வெளியில் போகிறோம், அப்புறம் டைமே இருக்க மாட்டேங்குதுண்ணே. ஆ, சரிப்பா முருகா. அப்புறம் புரட்டாசிலாம் சாமி கும்பிட்டீங்களாட்டுங்குது. ஒரே கிச்சன்லேருந்து கம கமன்னு வாசனை பறக்குத. என் தங்கச்சி சரியான சாப்பாடு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கா போல. நாங்கள் 4வது வாரம் தான் சாமி கும்பிடுவோம் பார்த்துக்க. இந்தா அவளே வந்துட்டால. 4வது வாரம் தான் நீங்கள் கும்பிடுவீங்களா? நாங்கள் 3வது வாரமே சாமி கும்பிட்டனே. இன்னைக்கு சண்டே பார்த்துக்கோங்க. அதனால் கறி சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த பையன் பிரியாணி கேட்டான், அதான் செஞ்சிட்டு இருக்கிறா. என்ன நட்டவள்ளியா ஆச்சா? ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க. இதான் ஒரு 1/4 மணி நேரத்தில் ரெடி ஆயிரும். அண்ணன் வேறு இன்றைக்கி தான் வந்திருக்கிற. அப்படி அவன் சாப்பிட வர மாட்டாங்க. சரி நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் அதை என்னென்னு பார்க்குறேன் கிச்சனில். இந்த பக்கம் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, ஓகே. இந்த பக்கம் மட்டன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் எடுத்து கொண்டு போய் வச்சு சாப்பிட வேண்டியது தான். கணேசண்ணா வேறு இன்றைக்கி தான் வந்திருக்கிற. அப்படி அவர் வேறு சாப்பிட மாட்டேன்னு அப்படி. என்ன பண்ணுறது, அவங்க என்ன சாமி கும்பிடலன்ற அப்படி. சரி பசியாக இருக்குது, நம்ம போய் சாப்பிடுவோம். ஜெயக்குட்டி பசி எடுத்துக்கிச்சாடா? பாவம் முன்னையே வந்து கேட்டான், சாப்பிட்றா. எங்க நீங்களும் சாப்பிட வாங்கல, ஆறிடும். அப்புறம் ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது. நீங்களும் வந்து சாப்பிடுங்கண்ணே, ரசத்துலையாச்சும். இல்லைம்மா, நீங்கள் சாப்பிடுங்க. நான் வரும்போது தான் சாப்பிட்டுட்டே வந்தேன். முருகனுக்கு போட்டு பாரு, கிரேவிலாம் கம கமன் இருக்கு. பிரியாணி அப்போ சரியான வாசனையாக இருக்குது. என்னால் தான் சாப்பிட முடியாது. நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் சரி பார்த்துட்டு போகலாம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு வந்தேன். நீங்கள் சாப்பிடுங்க, நான் உக்காந்துட்டு இருக்கிறேன். நெட்டம்மா, பிரியாணி கிரேவிலாம் சூப்பர் டேஸ்ட்டு. என்ன காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மற்றபடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சரி நீ போட்டு சாப்பிடு, நான் தான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன்.